ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு Lenovo E41-25 மாடல் லேப்டாப்பு கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனால் உடனே வந்து ஆஃப் ஆகுதுங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ ஆன் பட்டன், ஸோ எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதில் தான் வந்து அந்த லைட் இருக்குது, ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்குங்கிறத எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு விஷயமும் இதுதான். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ ஆன் பண்ண ஒரு 2 செகண்ட்ஸில் ஆஃப் ஆகுது, 5 செகண்ட்ஸில் ஆஃப் ஆகுது, ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து ஆஃப் ஆகுது, இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நம்ம பண்ணனா, நம்ம வந்து சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ சார்ஜர் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம சார்ஜ் போட்டோம், பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகுது. இது வந்து இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ ஆன் ஆகவில்லை. அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்டரி ப்ராப்ளம் இல்லைங்கிறத அர்த்தம். இப்போ நம்ம இது வந்து இந்த கீபோர்டு தான் ஃபால்ட்டாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த சிம்மஜெட்ரு பென்னு எது யூஸ் பண்ணோன்னா, லினோவோ லேப்டாப்ஸில் எல்லாமே பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நோவா பட்டன் கொடுப்பாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு ஹோல் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இருக்குது, பார்த்திங்களா, தெரியுதா? ஸோ இதை நீங்கள் வந்து இந்த சிம்மஜெட்ரு பென் யூஸ் பண்ணி உள்ளே கிளிக் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா லேப்டாப் இங்கே வந்து ஆன் ஆகுது. ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் ஆகிற டைம் ஒரு சவுண்டு கேட்டு தான் ஆஃப் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிற டைம் வந்து மோஸ்ட்லி வந்து கீபோர்டு இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகாத கீபோர்டு நம்ம அங்கே ப்ரெஸ் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து ஆஃப் பண்ணி விடுது. இப்போ நம்ம இதை வந்து டோட்டலாக அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்டை வந்து கலத்தி விட போகிறோம். ஸோ அது ரொம்பவே ஈஸி தான். ஆல்ரெடி நம்ம வந்து கீபோர்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, இந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுற வீடியோஸும் நம்ம போட்டுருவோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து ஐகார்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்குற டைம் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக வந்து புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து கலத்தி இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இது ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம டோட்டல் லேப்டாப்பே கலட்டுற மாதிரி தான் வரும். கீபோர்டை ஃபஸ்ட் வந்து கலத்தியும் செக் பண்ணிப்போம். கீபோர்டுக்கு வந்து 2 ஸ்க்ரூஸ் தான் வரும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும். ஸோ இந்த 2 ஸ்க்ரூஸுமே வந்து கலத்துவோம். இதுக்கு முன்னாடி உள்ள Lenovo லேப்டாப் B490 ஆர் E4325 அந்த மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூஸ் வரும். ஸோ இப்போ 2 வந்து கலட்டிட்டோம். கலட்டினதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து இந்த கீபோர்டு வந்து கலத்துறது தெரியல. ஸோ இந்த கீபோர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நைஸான ஒரு கீபோர்டுன்னு சொல்கிறோம். அதாவது ஈஸியாக வந்து கலரக்கூடிய ஒரு கீபோர்டு. பட் அதுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் யூஸ் பண்ண வைக்கிறீங்க. ஏன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுற டைம் வந்து என்னென்னா நல்ல கீபோர்டு நாசம் ஆயிரும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஏடிஎம் கார்டு, எக்ஸ்பயர் ஆனது, யூஸ்லெஸ் கார்டு தான். ஆர் உங்களோட ஐடி கார்டு ஏதாச்சும் ஒரு கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த எட்ஜில் வந்து உள்ளாடி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைடு பண்ணிவிட்டு சென்டரில் ஆரம்பம் அது வந்து மேலே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கையை கொடுத்து லைட்டாக தூக்கிட்டிங்கன்னா கீபோர்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ வந்து லேப்டாப் வந்து ஆனே ஆகலை. இப்போ வந்து இந்த கேபிளை கலத்தி விட்றோம். சம்டைம்ஸ் ஆன் ஆகலாம். கீபோர்ட் ஸ்ட்ரிப்பை மட்டும் பார்த்து கலத்துங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டிஸ்பிளே வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கும் கீபோர்டு தான் ப்ராப்ளம் ஆகிருக்குங்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து லோட் ஆகுது. இது இன்னும் ஆஃப் ஆகவில்லை. ஸோ கீபோர்டு பவர் பட்டன் தான் ப்ராப்ளம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபேன் உள்ள ஓடிட்டே தான் இருக்குது. ஃபேனில் செம சவுண்டு. இங்கே பார்த்திங்கன்னா லோடாகி வந்துடுச்சு. இப்போ கீபோர்டு தாங்கிறத டோட்டலாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்னொரு கீபோர்டு போட்டும் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கீபோர்டையே நம்ம இதிலேருந்து போட்டு பார்க்க போகிறோம். இப்போ இப்படியே வச்சுட்டு ஆன்லேயே இருக்கிற டைம் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் நான் இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கீபோர்டை போர்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவாங்க. லாக் பண்ணி நீங்கள் சொல்லலை, அதுக்கு முன்னாடியே ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து கீபோர்டு தான் இஷ்யூங்கிறது. இது நம்ம கஸ்டமர்கிட்ட விட்டு கீபோர்டை மட்டும் மாற்றினாலே போதும். இப்போ ஏன் ஆனாலும் கேட்டீங்க, நான் வந்து பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணவே இல்லை. இது என்ன கான்செப்டில் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா,
கீபோர்டு தான் ஃபால்ட்டு, இந்த பவர் பட்டன் தான் ஃபால்ட்டு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகாது, ட்ரிகர் பண்ணாது. இதை கழட்டி விட்டுட்டிங்கன்னா அது வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் கான்செப்டில் இது ஒர்க் ஆகுது. சப்போஸ் இதுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண இனி என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி இன்னொரு கீபோர்டு வந்து நம்ம புதுசு வாங்கி போடணும். போட்டு அது வந்து ஒர்க் ஆச்சுன்னா அதுதான் ப்ராப்ளம். சப்போஸ் இல்லைங்கிற பட்சம் போர்டில் வந்து ஃபால்ட் இருக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களில் யாருக்காச்சும் சர்வீஸ் பண்ண தெரிஞ்சவங்க இந்த மாடல் லேப்டாப்ஸ்க்கு வந்து இந்த E41-25க்கும் 15க்கும் வந்து கீபோர்டு இஷ்யூ வந்து பொதுவாக இருக்குது. ஸோ எந்த மாதிரினா பவர் பட்டன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சைடு கீபோர்ட்ஸ் ஒர்க் ஆகுது, இன்னொரு சைடு ஒர்க் ஆகலை, இல்லைன்னா இந்த சைடு ஒர்க் ஆகுது, இந்த சைடு ஒர்க் ஆகலை. சம்டைம்ஸ் வந்து இங்கே ஒர்க் ஆகும், இங்கே ஒர்க் ஆகாது, இங்கே ஒர்க் ஆகும், இங்கே ஒர்க் ஆகும், அந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. ஸோ அது போர்டு இஷ்யூவாக இருக்குங்கிறதா எனக்கு ஒரு ஐடியா. ஏன்னா வந்து புது கீபோர்டு போட்டாலுமே அப்படி தான் இருக்குது. அதை உங்களுக்கு ஏதாச்சும் சால்வ் பண்ண தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் நம்மளோட டெலிகிராம் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள். போர்டில் என்ன ப்ராப்ளம், அதாவது எந்த காம்பனண்ட் ஃபால்ட் ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் யாருக்கும் தெரியலைன்னா நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், போர்டு ஒர்க் பார்க்க தெரிஞ்சவங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு இதுதான். சப்போஸ் அது வந்து ப்ராப்ளம் என்னங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா மோஸ்ட்லி நிறைய இந்த மாதிரி கீபோர்ட்ஸ் வாங்குகிற தேவைகள் இருக்காது. இல்லை ஆல்ரெடி நல்லா இருக்க புதுசு கீபோர்டு வாங்கினதும் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுதுன்னா அதையும் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ முடிஞ்ச அளவு பாருங்கள், யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனுக்காக சொல்லுங்கள். ஆர் அவங்ககிட்ட வீடியோஸ் ஏதாச்சும் இருந்ததுனால நம்மளோட டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து வீடியோ வந்து டேக் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணலாங்கிற பார்த்துருப்பீங்க. இது ஆன் ஆகலை, ஆன் ஆகிறது பவர் பட்டன் தான் ப்ராப்ளங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. சேம் டைம் வந்து ஆன் பண்ண உடனே நம்ம நோ பட்டன் யூஸ் பண்ணி ஆன் பண்ண உடனே வந்து ஆஃப் ஆச்சு. சேம் டைம் வந்து இதை கலத்தி விட்ட அப்புறம் ஆன் ஆச்சு. சப்போஸ் இந்த கீபோர்டு தான் கம்ப்ளைண்ட்டு, கீபோர்டு மாத்திரம் அப்படியே தான் இருக்குன்னா எப்படி ஆன் பண்ணுறாங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணி தான் ஆன் பண்ணணும், நோ பட்டன் யூஸ் பண்ணி தான் ஆன் பண்ணணும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நிறைய வாட்டி இது ப்ரெஸ் பண்ணியிருக்கனால இந்த பட்டனே வந்து போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அதை வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கீபோர்டு வந்து மாற்றிக்கோங்க. இந்த கீபோர்டு மாற்றி இது வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையாங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கீபோர்டு இந்த வாங்கணும், வாங்கி வந்து போட்டு பார்த்து ஒர்க் ஆகுதுன்னா ஒர்க் ஆகுது இல்லையாங்கிறத கீழே ஆட் பண்ணுறேன். பவர் பட்டன் தான் ப்ராப்ளம் ஆகுதுன்னா கீபோர்டு ரீப்ளேஸ் பண்ணி சக்ஸஸ் ஆச்சு சொல்கிறேன். இல்லைன்னா போர்டு ஃபால்ட்டுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டவுட் ஆர் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.